கலிஃபோர்னியாவில் ஒரு ஜட்ஜு காப்பிரைட்டட் மெட்டீரியல், அதாவது காப்பிரைட்டட் புக்கை ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். எப்படின்னா, அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து இன்னும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். எப்படின்னா, இது சர்டன் கண்டிஷன்ஸுங்கிறது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு லைசன்ஸ் ஆகலாம், ஒரு அக்ரிமெண்ட் ஆகலாம், இல்லைனா அந்த பர்ச்சேஸு ஒரு குறிப்பிட்ட விலையாகலாம், இந்த விலைக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாங்கலாம், ஒரு ராயல்ட்டி பேஸ்டாக வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரலாம். ஸோ இதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, ஒரு யூடியூபர், அதாவது ஒரு வெளிநாட்டு யூடியூபர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் ஒரு பாட்காஸ்ட் நினைக்கிறேன், அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதில் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்து பேசியிருந்தார். அப்போது தான் எனக்கு தோணுச்சு, ஏன்னா நம்ம ஒரு ஏஐ பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோமே, அதில் அந்த ட்ரைனிங் டேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த காப்பிரைட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதை பற்றியோ, இல்லை ப்ரொடெக்டட் டேட்டாவோ, இல்லை ஒரு ப்ரைவசி ரிலேட்டட் விஷயம் யூஸ் பண்ணுறதை பற்றியோ, அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் பண்ணணும், ட்ரெயின் பண்ணால் என்ன பிரச்சனை வருங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட நீட்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இது என்னென்னா, ஒரு ஏஐயை நம்ம ட்ரெயின் பண்ணும்போது எந்த மாதிரி டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணலாங்கிறது கூட லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை வந்து ஒரு கண்டிஷனாக வரக்கூடியது. இதில் இவங்க தான் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வரலாம். இல்லை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நிறுத்தி வச்சுட்டு, இதுக்கப்புறம் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும், இனிமேல் ஒரு கஸ்டமரோ இல்லைனா ஒரு யூஸரோ கொடுக்குற இன்புட்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வரலாம். ஏன்னா இது வந்து நிறையா டிஸ்கஷனுக்கு உட்படக்கூடியது. டிஸ்கஷன்னு சொல்ல முடியாது, இது ஒரு விவாதத்துக்கு உட்படக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 3 கேள்விகள் வரலாம். ஒன்று, அந்த ட்ரெயின் பண்ணார் இல்லையா, காப்பிரைட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த புக்ஸை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ட்ரெயின் பண்ண டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியுமா, இல்லைனா ரிவர்க் பண்ண முடியுமா, எரேஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி, டெலிட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். என்ன கேட்டேன்னா, அது ப்ராக்டிக்கலி வெரி டிஃபிகல்ட் டு டூ தட். அதாவது எப்படின்னா, ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் அது ஈஸியஸ்ட் வே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஏஐ கம்பெனி பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டா ரிடக்ஷனும் நம்ம நினைக்கிறேன், அந்த டெர்மினாலஜி சரியாக தெரியல, பேர் எனக்கு தெரியல. ஆனால் அது என்ன எசன்ஸு, குறிப்பிட்ட சோர்ஸ்லேருந்து இருக்கிற டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணி இனிமேல் ஃபர்தராக ட்ரெயின் பண்ணுங்கள் ஏஐயை. ஏற்கனவே நான் சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிக் சோர்ஸ், அதாவது காப்பிரைட்டட் மெட்டீரியல்லேருந்து ட்ரெயின் பண்ணதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் ஆஃப் டேட்டாலேருந்து மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கன்னு கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா, ஏற்கனவே ட்ரெயின் பண்ணியிருக்குன்னா அந்த டேட்டாவை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண சொல்லலாம். இல்லைனா அந்த ஏஐயை ஃபைன் டியூன் பண்ண வைக்கலாம். அப்புறம் அன்லேர்ன் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதனால் அன்லேர்ன் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ட்ரெயின் ஆன டேட்டா செட்டை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஒருத்தர் கேள்வி கேட்டாலோ, இல்லை திருப்பி அதை ட்ரெயின் பண்ண நினச்சாலோ, அந்த பழைய டேட்டா செட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் புது டேட்டா செட்டை மட்டும் நாங்கள் சொல்கிறதையோ, இல்லை கஸ்டமர் கொடுக்குறதையோ, இல்லை ஒரு யூசர் கொடுக்குறதையோ வச்சு நீ ஒன்று ட்ரெயின் பண்ணி நீ ஏஐ வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரூல் கொண்டு வரலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு ரூலை வந்து நீங்கள் ஒரு ரெடிமேடாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் காப்பிரைட்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கிளைம் பண்ணுறாங்களோ, அந்த டேட்டா செட்டை இந்த ரூல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வரும் காலங்களில் கொண்டு வரப்படலாம். அப்படி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரும்போது ஏஐ வந்து வேறு என்ன பண்ணணும்னா, ஒரு சேஞ்சுக்கு உட்படலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். அடுத்து ஏஐ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை வேறு யாராவது யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஆன்சர்ஸ் வந்துருந்ததுன்னா அதை ஹைலைட் பண்ணி, அது வந்து காப்பிரைட் இல்லாமல் இருந்ததுன்னா அதை ஹைலைட் பண்ணி நம்ம வந்துட்டு உங்கள் ட்ரைனிங் டேட்டாவாக யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி காப்பிரைட்டட் டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் மேலே ஒரு நஷ்ட ஈடு கேட்டோ, இல்லைன்னா உங்கள் மேலே ஒரு தவறான விஷயத்தை பண்ணிட்டீங்கன்ற மாதிரி, ஒரு இல்லீகலான விஷயத்தை பண்ணிட்டீங்கிற மாதிரி ஒரு கேஸ் போடலாம். அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னா, எஸ் போட்டிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஏஐ மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் 2 ஆத்தர், சில்வர் மேனும் அப்புறம் வேறு யாரும் தெரியல, அது 2 ஆத்தர் பேரை மறந்துட்டேன். ஸோ அந்த 2 ஆத்தர் வந்து ஓப்பன் ஏஐ மேலே, மெட்டா மேலாம் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்த கேள்வி என்னென்னா, இது ஏஐக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களில் சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபேர்
யூஸ் பாலிசி மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, அந்த லைசன்ஸ் மாதிரி ஏதாவது கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த லைசன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு உங்களோட ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த லைசன்ஸ் வந்து இப்போ ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை ரிவைஸ் பண்ணிட்டாங்கங்கும்போது அந்த லைசன்ஸ் இல்லாது அப்படின்னு கூட கொண்டு வரலாம். ஏன்னா நீ பழைய வெர்ஷனுக்கு வாங்கியிருக்க, இப்போ நான் அந்த புக்கை ரிவைஸ் பண்ணிட்டேன், ரிவைஸ் பண்ண பிறகு புதுசாக நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், புதுசாக நான் என்னெல்லாம் புக்ஸில் சொல்லியிருக்கணும், அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் பேஸ்டு புக்ஸ் ரிவைஸ் பண்ணுறதை பொறுத்தோ இல்லை டேட்டா ரிவிஷனை பொறுத்தோ அந்த விஷயங்கள் மாறலாம். ஸோ அது ஒரு சில இடத்துல வந்துட்டு ஏஐக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில விஷயங்களில் பாதகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களோட இன்புட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.